நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதான் பிரச்சனை இல்லைல்ல. என்ன பேசுற? தப்பு பண்ணிட்டு நான் இங்கே ஜாலியாக உட்காந்துருக்கேன். பண்ணாத தப்பு கார்த்திக் சஸ்பென்ஷன். புரியுது. ஆனா நீ இந்த தடவை மாட்டியிருந்தீன்னா பனிஷ்மெண்ட் சிவியரா இருந்திருக்கும். இதே தான் அவனும் சொல்கிறான். ஆனாலும் அவன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுல என்ன நியாயம்? விடு வெற்றி, நடந்தது நடந்து போச்சு. ஆமாம், தப்பு நடந்து போச்சு. ஆனால் இன்னொரு தப்பு நடக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணுன்ற? நான் போய் தப்பை ஒத்துக்க போகிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ இதை பற்றி சொன்னியா? சொன்னேன், ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. அதனால நான் யார்கிட்டையும் சொல்லாமல் பிரின்ஸிபலை பார்க்கலான்ட்டு இருக்கேன். வேணா வெற்றி, உனக்கு தான் பிரச்சனை. அது தெரியும். அப்படி பிரச்சனை வந்தா தப்பு பண்ண நான் அதை ஃபேஸ் பண்ணவும் தயாராக இருக்கேன். ஆனால் என்னால் கார்த்திக் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. போட்டு கொடுத்தவன் ஒழுங்காக போட்டு கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் பாயிண்ட் பை பாயிண்டாக போட்டு கொடுத்தவன் பண்ணது மட்டும் கார்த்தின்னு ஏன் தப்பாக போட்டு கொடுத்தான்னு தெரியல. போட்டு கொடுத்தவன் ஒருவேளை உன் ஃப்ரெண்டோ என்னவோ? எல்லாருக்கும் ஆரம்பத்துலேருந்து உன் மேலே தான் டவுட்டு. இப்படி சொன்னா நீ தான் கன்ஃபார்மே பண்ணிருவாங்க. சாரி தமிழ், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத வெற்றி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐம் சாரி. எனக்கும் தெரியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்கன்னு. யார் சந்தேகப்பட்டா என்ன? நான் உன்னை நம்புறேன். அது போதாதா? அது போதுன்னு சொல்லி தான் இத்தனை நாள் நான் உன்கிட்ட பழகிட்டு இருக்கேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால தான் அவங்களுக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, விடு. எந்த சமயத்திலும் நீ என்னை சந்தேகப்படாத வெற்றி. நீ என்னை சந்தேகப்பட்டா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏ லூசு, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகப்பட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அசிங்கப்படுத்த மாட்டேன். நீ இந்த நல்ல மூட்ல இருக்கும்போது நான் இன்னொன்னு சொல்ற கேளு. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விடு. கார்த்திகை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி நீ பிரச்சனையில மாட்டிக்காத. அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளம். நீயே சொன்னாலும் நான் கார்த்தியை விட்டு தர மாட்டேன். அது அவனுக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அடையாளம். அவனை பற்றி பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. சாரி. இல்லை, உனக்கு புரியணும்னு தான் சொன்னேன். போலாமா? நீ போ, நான் வரேன். அசிங்கமான தப்பை கூட நான் உனக்காக தான் வெற்றி பண்ணேன். அது எப்போ உனக்கு புரிய போகுது? என் காதல் எப்போ உனக்கு தெரிய போகுது?